கருப்பசாமி, சீதையின் மகன். அயோத்தியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சீதை தன் மகன் லவனுடன் அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தாள். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் அவள் தங்கியிருந்தாள். ஒரு அமைதியான மாலை பொழுதில் லவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க சீதை அருகிலுள்ள ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றாள். வால்மீகி முனிவரிடம், முனிவரே, என் குழந்தை தூளியில் உறங்குகிறான், அவனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள். சிறிது நேரத்தில் லவன் அம்மா என்று அழுதபடி எழுந்து தாயை தேடி வெளியே ஓடினான். அப்போது தியானத்தில் ஆழ்ந்திருந்த வால்மீகி முனிவர் குழந்தையின் அழுகுரல் கேட்டு கண் விழித்தார். குடிலுக்குள் சென்று பார்த்தபோது தூளி காலியாக இருந்தது. சீதையின் வார்த்தைகளை நினைவுகூர்ந்த முனிவர் குழந்தை தொலைந்து விட்டதோ என்று பதறினார். தன் மந்திர சக்தியால் தர்ப்பை புல்லை முறித்து மந்திரம் ஓதி தூளியில் வைத்தார். உடனே ஒரு அழகிய ஆண் குழந்தை தோன்றியது. லவனைப் போலவே இருந்தது. தூங்குபா என்று சொல்லி முனிவர் அந்த குழந்தையை அமைதிப்படுத்தினார். சீதை தண்ணீருடன் திரும்பி வந்தபோது குடிலில் இரு குழந்தைகளைக் கண்டு திகைத்தாள். ஒருவன் லவன், மற்றவன் அவனைப் போலவே இருந்த மற்றொரு குழந்தை. இது எப்படி? என் மகன் ஒருவனே என்று குழப்பமடைந்தாள். உண்மையை கண்டறிய சீதை தன் தெய்வீக சக்தியை பயன்படுத்தினாள். வாசலில் ஒரு கோடு கிழித்து தீயை வரவழைத்து, என் உண்மையான மகனுக்கு இந்த தீ தீண்டாது, இருவரும் தீயை தாண்டி வாருங்கள் என்று சத்திய சோதனை செய்தாள். லவன் தீயை எளிதாக தாண்டினான். தீ அவனை தொடவில்லை. ஆனால் தர்ப்பை குழந்தை தீயை தாண்ட முயலும்போது அதன் உடல் கருகத் தொடங்கியது. அது வலியில் கதறியபடி, அம்மா, நானும் உன் குழந்தைதானே என்று அழுதது. சீதையின் இதயம் உருகியது. அவள் உடனடியாக அந்த குழந்தையை தழுவி, நீயும் என் மகனே, உனக்கு தீ அனுமதி இல்லையென்றாலும் என் அன்பு உனக்கு உண்டு என்று ஆறுதல் கூறினாள். சீதை அந்த குழந்தையை ஆசிரமத்தின் வாசலில் நிறுத்தி, நீ இங்கேயே எனக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் காவலாக இரு. உனது உருவமும் வீரமும் இந்த காட்டையும் இங்கு வாழ்பவர்களையும் காக்கட்டும் என்று ஆசி வழங்கினாள். அந்த குழந்தை மந்திர சக்தியால் உருவானவனாக கருப்பு நிற உடையணிந்து வீரத்துடன் காவல் தெய்வமாக மாறினான். அவனே கருப்பசாமி என்று அழைக்கப்பட்டு கிராமங்களில் காவல் தெய்வமாக வணங்கப்பட்டான். காலப்போக்கில் கருப்பசாமியின் புகழ் பரவியது. மக்கள் அவனை வீரமிக்க உக்கிரமான காவல் தெய்வமாக வணங்கினர். கிராமங்களில் மரத்தடியில் கற்களை நடுவதும் அவனுக்கு சேவல், ஆடு பலியிடுவதும் சங்கிலியால் பிணைப்பதும் வழக்கமானது. அவனது பெயர் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டது. கருப்பு என்ற பெயர் பிரபலமானது. அவனது உருவம் அரிவாள், ஈட்டி ஏந்திய வீரனாக கிராமங்களின் நீதி மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக மாறியது. இந்த கதை நாட்டுப்புற மரபு மற்றும் வாய்மொழி வழக்கத்தில் உள்ளது. இராமாயணத்தின் மூல நூலில் இது இல்லை என்றாலும் இது தமிழக கிராமங்களில் கருப்பசாமி வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோவிலும் சந்திப்போம்.